வணக்கம். மின்னல் 24 செய்திகளின் இன்றைய நாளிற்கான செய்தி தொகுப்பு. செய்தி ஆசிரியர் சபீனா சோமசுந்தரம். செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் ஜீவராஜினி ஜீவராஜ். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி தேர்தலை தடுக்க கோரும் மனு உயர்நீதிமன்றம் நிராகரிப்பு. நடேஷ்குமார் வினோதினியின் பிரேத பரிசோதனையில் வெளியான தகவல் பிரதான சந்தேக நபரான காதலன் கைது. பலத்த பாதுகாப்பின் மத்தியில் வெளியேறினார் வைத்தியர் அர்ச்சுனா. அவரை ஹீரோவாக கூறுவதற்கு சம்பந்தன் முஸ்லிம் சமூகத்திற்கு ஒன்றுமே செய்யவில்லை. முபாரக் அப்துல் மஜித் மௌலவி தெரிவிப்பு. இன்றைய செய்திகளுக்கு பிரதான அனுசரணை வழங்குவோர் எஸ்என் எலக்ட்ரானிக்ஸ், களுவாஞ்சிக்குடி, மட்டக்களப்பு. களுவாஞ்சிக்குடி வைத்தியசாலைக்கு முன்பாக அமைந்துள்ள சிங்கர் நிறுவனத்தின் அங்கீகரிக்கப்பட்ட விற்பனை முகவரான எஸ்என் எலக்ட்ரானிக்ஸில் உங்கள் வீடுகளுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் நியாயமான விலையிலும் தரமானதாகவும் கொள்வனவு செய்யலாம். தொடர்புகளுக்கு 07073796000 மற்றும் 07761570043. தொடர்வது விரிவான செய்திகள். ஜனாதிபதியின் பதவிக்காலம் தொடர்பில் விளக்கம் அளிக்கும் வரை ஜனாதிபதி தேர்தலை நடத்துவதை தடுக்கும் உத்தரவை பிறப்பிக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை உயர்நீதிமன்றம் நிராகரித்தது. அத்துடன் நீதிமன்ற கட்டணமாக 1 லட்சம் ரூபாய் செலுத்துமாறு மனுதாரருக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நீதிமன்ற கட்டணத்தை 1 மாதத்திற்குள் செலுத்த வேண்டும் எனவும் மனுதாரருக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. பிரதம நீதியரசர் ஜயந்த ஜெயசூரிய தலைமையிலான 5 அடங்கிய உயர்நீதிமன்ற ஆயம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. இந்த மனுவை தொழிலதிபர் CD லெனவ சமர்ப்பித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. மூதூர் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கிள்ளிவட்டு கிராமத்தில் உள்ள பாழடைந்த கிணறு ஒன்றில் படுகொலை செய்யப்பட்ட நிலையில் மீட்கப்பட்ட தங்கபுரம் கிராமத்தைச் சேர்ந்த யுவதியின் காதலனான பிரதான சந்தேக நபர் மூதூர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட பிரதான சந்தேக நபர் இன்று திங்கட்கிழமை மூதூர் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது அவரை நாளை செவ்வாய்க்கிழமை வரையில் போலீஸ் தடுப்பு காவலில் வைத்து விசாரணை செய்வதற்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. குறித்த படுகொலை சம்பவம் தொடர்பில் கடந்த வெள்ளிக்கிழமை 6 சந்தேக நபர்கள் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டு கடந்த சனிக்கிழமை மூதூர் நீதவானின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் ஆஜர்படுத்திய போது எதிர்வரும் 19ஆம் தேதி வரையில் விளக்கமறியல் நீடிக்கப்பட்டு உத்தரவிடப்பட்டிருந்தது. இந்நிலையிலேயே குறித்த பிரதான சந்தேக நபரான படுகொலை செய்யப்பட்ட யுவதியின் காதலன் நேற்று ஞாயிற்றுக்கிழமை மூதூர் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார். இதுவரையில் குறித்த யுவதியின் காதலனின் தந்தை, சகோதரி, அவரது வீட்டில் வேலை செய்தவர் உட்பட JCB வாகன சாரதி இருவருமாக 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த யுவதியின் சடலம் பிரேத பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருந்த போது தலைப்பகுதி தாக்கப்பட்டு மண்டையோடு உடைந்திருந்ததாகவும் தலையின் பிற்பகுதியில் பாரிய துளை இருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக விசாரணைகளை முன்னெடுத்த போலீசார் காதலனின் வீட்டிலிருந்து தாக்குதலுக்கு பயன்படுத்தி இருக்கலாம் என்ற சந்தேகத்தில் இரும்பு குழாய் உட்பட சில சான்று பொருட்களை மீட்டுள்ளனர். மட்டக்களப்பு மாவட்டம் களுவாஞ்சிக்குடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட குருக்கள் மடம் கடற்கரையிலிருந்து பெண் ஒருவரின் சடலம் இன்று திங்கட்கிழமை மீட்கப்பட்டுள்ளது. குருக்கள் மடம் கடற்கரையில் பெண்ணொருவரின் சடலம் கரையொதுங்கி உள்ளதாக போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற தகவலை அடுத்து அங்கு விரைந்த போலீசார் சடலத்தை மீட்டுள்ளனர். சடலமாக மீட்கப்பட்டவர் 40 வயது மதிக்கத்தக்க பெண் எனவும் குறித்த நபர் இதுவரையில் அடையாளம் காணப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் நீதிமன்ற உத்தரவை பெற்று சடலம் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட உள்ளதோடு சடலத்தை அடையாளம் காண பொதுமக்களின் உதவியை நாடுவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கல்முனை உபபிரதேச செயலக விடய பிரச்சினையை தீர்வு காணாது ஹக்கீமுடன் இணைந்து சம்பந்தன் எம்பியும் இழுத்தடித்தார் என்பதே கவலைக்குரியதாகும் என ஐக்கிய காங்கிரஸ் கட்சி தலைவர் முபாரக் அப்துல் மஜித் மௌலவி தெரிவித்தார். அம்பாறை மாவட்டம் கல்முனை பகுதியில் அமைந்துள்ள ஐக்கிய காங்கிரஸ் கட்சியின் அலுவலகத்தில் இன்று திங்கட்கிழமை நடைபெற்ற விசேட செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். சம்பந்தம் ஏன் இதில் தலையிடாமல் இருக்கிறார்? அவர் தலையிட்டு இந்த கல்முனையில் உள்ள அவருடைய அரசியல்வாதியை கூப்பிட்டு, முஸ்லீம் அரசியல்வாதிகள் அவருக்கு நெருக்கமானவர்கள் கூப்பிட்டு தீர்மானிக்கலாம். சம்பந்தம் என்ன செய்திருக்கலாம்? உங்களோட ஹக்கீமை கொண்டு சொல்லுங்கள் சொல்லி
ஹக்கீம் கொண்டு வந்து ஹக்கீமோடு பேசி இதுக்கு தீர்வு காண்டிக்கலாம். மிக மிக இலகுவாக தீர்வு காணக்கூடிய ஒரு பிரச்சனையை சம்பந்தனை சேர்ந்து இழுத்தெடுத்தார் என்பது எங்களுக்கு கவலையானது. கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்தின் மீதான தொடர்ச்சியாக நிர்வாக அடக்குமுறைகளுக்கு எதிராக அங்குள்ள பொதுமக்கள் 105 நாட்களுக்கு மேலாக கவனஈர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்ற நிலையில் இன்று திங்கட்கிழமை அப்போராட்டத்தில் மக்கள் பங்கேற்பு குறைந்து போராட்ட களம் வெறிச்சோடி காணப்படுகின்றது. குறித்த பிரதேச செயலகத்தின் முன்பாக கடந்த மார்ச் மாதம் 25ஆம் திகதி பொதுமக்கள் பல்வேறு சுலோகங்களை உள்ளடக்கிய பதாதைகளை தாங்கிய வண்ணம் அமைதி வழியில் ஒன்று கூடி போராட்டம் ஒன்றினை முன்னெடுத்திருந்தனர். அதன் தொடர்ச்சியாக 105 நாட்களுக்கு மேலாக பல்வேறு சுலோகங்களை முன்வைத்து போராட்டமும் தொடர்ந்தும் நடைபெற்று வந்தது. இந்நிலையில் இன்று மக்கள் எவரும் இன்றி போராட்ட களம் வெறிச்சோடி காணப்படுகின்றதை அவதானிக்க முடிகின்றது. இவ்விடயம் குறித்து ஏற்பாட்டாளர்களிடம் வினவிய போது மக்கள் தற்போது கதிர்காம பாத யாத்திரை மேற்கொண்டுள்ளமையினால் குறித்த போராட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை என குறிப்பிட்டதுடன் மக்கள் எதிர்காலத்தில் இணைந்து கொள்வார்கள் என அவர்கள் தெரிவித்தனர். மேலும் இப்போராட்டத்தில் சுழற்சி முறையில் ஒவ்வொரு நாளும் 5 பேர் களத்தில் இருப்பார்கள் என ஏற்பாட்டாளர்கள் முன்னதாக தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. மூதூர் பிரதேச அரச அலுவலகங்களில் அன்றாட செயற்பாடுகள் ஸ்தம்பிதம் அடைந்துள்ளன. மூதூர் பிரதேச அரசு அலுவலகங்களில் கடமையாற்றும் நிர்வாக உத்தியோகஸ்தர்கள் மற்றும் முகாமைத்துவ உதவியாளர்கள் இன்று திங்கட்கிழமை சுகயீன விடுமுறை போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன் காரணமாக அரசு அலுவலகங்களில் அன்றாட செயற்பாடுகள் ஸ்தம்பிதம் அடைந்துள்ளன. யாழ்ப்பாணம் சாவகச்சேரி பொது அமைப்புகள் மற்றும் பொதுமக்களின் ஒருங்கிணைந்த ஏற்பாட்டில் சாவகச்சேரி வைத்தியசாலையின் வைத்தியர் அர்ச்சுனாவுக்கு ஆதரவு தெரிவித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டமும் கடையடைப்பும் இன்று திங்கட்கிழமை காலை 8 மணியளவில் இடம்பெற்றது. யாழ்ப்பாணம் சாவகச்சேரி பொது அமைப்புகள் மற்றும் பொதுமக்களின் ஒருங்கிணைந்த ஏற்பாட்டில் சாவகச்சேரி வைத்தியசாலையின் வைத்தியர் அர்ச்சுனாவுக்கு ஆதரவு தெரிவித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டமும் கடையடைப்பும் இன்று திங்கட்கிழமை காலை 8 மணியளவில் இடம்பெற்றது. இதனால் A9 வீதியில் போக்குவரத்து முற்றாக முடங்கியதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். அதன் பின்னர் போலீசார் போராட்டக்காரருடன் பேச்சுவார்த்தை நடாத்திய நிலையில் வீதி முடக்கம் கைவிடப்பட்டதுடன் தொடர் போராட்டமும் முன்னெடுக்கப்பட்டது. மேலும் வைத்தியர் அர்ச்சுனாவுக்கு சுகாதார அமைச்சினால் இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ள நிலையில் அமைச்சின் அலுவலகத்தில் பேச்சுவார்த்தைக்காக செல்வதாக வைத்தியர் அர்ச்சுனா மக்களுக்கு தெரிவித்தார். அவரை பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் அழைத்து செல்லும் போது மக்கள் அவரை செல்ல விடாது தடுத்தனர். இருப்பினும் மக்களது எதிர்ப்பின் மத்தியிலும் அவர் அழைத்து செல்லப்பட்டுள்ளார். அத்துருகிரிய நகரில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் கிளப் வசந்த என அழைக்கப்படும் சுரேந்திர வசந்த பெரேரா உயிரிழந்துள்ளார். அத்துகிரிய பகுதியைச் சேர்ந்த கிளப் வசந்த என்று அழைக்கப்படும் சுரேந்திர வசந்த என்ற வர்த்தகர் உட்பட 2 பலியாகியுள்ளனர். குறித்த பகுதியில் நிர்மாணிக்கப்பட்ட வர்த்தக நிலையம் ஒன்றின் திறப்பு விழாவில் பிரபல சிங்கள பாடகி கே சுஜிவா கலந்து கொண்ட போதே இந்த துப்பாக்கி பிரயோகம் நடாத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். காயமடைந்தவர்கள் அத்துகிரிய மற்றும் ஹோமாகம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. மேலும் சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். மன்னார் வங்காளை கடற்கரையில் இருந்து பீடி இலைகள் கொண்ட பொதிகள் வாகனம் ஒன்றில் ஏற்றப்பட்ட போது இன்று திங்கட்கிழமை காலை மன்னார் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாரினால் பீடி இலைகள் கொண்ட மூடைகள் மீட்கப்பட்டுள்ளதோடு 3 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். வங்காளை கடற்கரையில் வைத்து பீடி இலைகள் கொண்ட பொதிகள் ஏற்றப்படுவதாக கிடைக்கப்பெற்ற தகவலுக்கு அமைய குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாரினால் குறித்த பகுதியில் வாகனம் ஒன்றில் பொதி செய்யப்பட்ட நிலையில் பீடி இலைகள் மீட்கப்பட்டுள்ளது. 80 மூட்டைகளில் பொதி செய்யப்பட்ட 2888 கிலோ பீடி இலைகள் மீட்கப்பட்டுள்ளதோடு மன்னார் பகுதியைச் சேர்ந்த 3 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். மீட்கப்பட்ட பீடி இலை மூட்டைகள் வாகனம் மற்றும் கைது செய்யப்பட்ட 3 சந்தேக நபர்கள் வங்காளை போலீசாரிடம் ஒப்படைக்க பட்டுள்ளனர். வங்காளை போலீசார் விசாரணைகளின் பின்னர் கைது செய்யப்பட்ட நபர்களையும் மீட்கப்பட்ட பொருட்களையும் மன்னார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த உள்ளமை குறிப்பிடத்தக்கது. தொடர்வது வெளிநாட்டு செய்திகள். இந்தியா மும்பையில் 6 மணி நேரத்தில் 300 மில்லிமீட்டர் அளவுக்கு கனமழை கொட்டி தீர்த்த நிலையில் மக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளது.
அதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இன்று திங்கட்கிழமை பாடசாலைகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு செய்திகள் தெரிவிக்கின்றன. தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் மகாராஷ்டிராவில் கடந்த சில நாட்களாக மழை பெய்து வருகின்றது. இந்நிலையில் இன்று காலை முதல் மும்பை புறநகர் பகுதிகளில் பலத்த மழை பெய்து வருகின்றது. அதிகாலை 1 மணி முதல் 7 மணி வரையிலான காலகட்டத்தில் 300 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. அந்தேரி, குர்லா, பாந்த்ரூப், கிங் சர்க்கிள், தாதர் உள்ளிட்ட பகுதிகளில் மழை நீர் சூழ்ந்துள்ளது. புறநகர் ரயில் நிலையங்களில் தண்ணீர் தேங்கியுள்ளதால் மின்சார ரயில் போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டுள்ளது. 5 ரயில்கள் முற்றிலுமாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதற்கிடையில் இந்திய வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள வானிலை முன்னறிவிப்பில் மும்பையில் தென்மேற்கு பருவமழை தீவிரம் பெற்றுள்ளதால் வரும் 10ஆம் தேதி வரையில் மழை தொடரவே செய்யும் எனவும், குறிப்பாக மராத்வாடா பகுதியில் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் கேரளாவிலும் இன்று கனமழை பெய்யும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இத்துடன் இன்றைய நாளிற்கான எமது செய்தி தொகுப்பு நிறைவடைகிறது. வார நாட்களில் மாலை 6 மணிக்கு எமது செய்திகளை எதிர்பாருங்கள். மேலதிக செய்திகளை பார்வையிட www.minal24.com என்ற எமது இணையதளத்திற்குள் பிரவேசியுங்கள். நன்றி. எலக்ட்ரானிக்ஸ் களுவாஞ்சிக்குடி மட்டக்களப்பு. களுவாஞ்சிக்குடி வைத்தியசாலைக்கு முன்பாக அமைந்துள்ள சிங்கர் நிறுவனத்தின் அங்கீகரிக்கப்பட்ட விற்பனை முகவரான SN எலக்ட்ரானிக்ஸில் உங்கள் வீடுகளுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் நியாயமான விலையிலும் தரமானதாகவும் கொள்வனவு செய்யலாம். தொடர்புகளுக்கு 07073796000 மற்றும் 07761570443.